إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, நம்மை எல்லாம் படைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு எண்ணற்ற வாழ்க்கை வசதிகளை இறைவன் அளித்திருந்தாலும் இறைவனால் வழங்கப்பட்ட அருக்குடையிலேயே மகத்தான அருக்குடையான இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கிய படைத்த ஓர் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய அன்பும் அருளும் உற்றா பெருங்கருணையும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்தை பல்கி பெருகச் செய்து இந்த உலகத்தில் வாழச் செய்திருக்கின்றார். இவ்வாறு பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடிய வேளையில் படைத்த இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அதற்கான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், படைத்த இறைவனுடைய திருப்தி தான் மிகப்பெரியது, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது. தாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம், யார் அதை பெற்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான வெற்றியாளர்களாக, மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அந்த இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்துத்தான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வேளையில் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக இஸ்லாமிய மார்க்கமானது நமக்கு ஏராளமான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்தாலும் இறைவனும் இறை தூதரும் சுலபமாக
அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக திருமறை திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், குல் நபியே கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால், ஃபத்தபியூனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வை நேசிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையான வழியே அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நபிகளாரை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். யார அவருடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோமோ, யாருடைய நேசத்திற்காக இந்த உலகத்தில் பல ஆண்டுகளாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை செலவிடுகின்றோமோ, அப்பேற்பட்ட இறைவன் தன்னுடைய திருக்குர்ஆனில் அவனுடைய நேசத்தை பெறுவதற்காக, அவனுடைய நேசத்தை இலகுவான முறையில் பெறுவதற்கான வழிமுறையாக சொல்வது, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான், அவ்வாறு நீங்கள் நபிகளாரை பின்பற்றினால் உங்களுடைய பாவங்களை அவன் உங்களுக்காக மன்னிப்பான் என்று இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு நாம் எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நேசத்திற்காகத்தான் எல்லா நன்மையான காரியங்களும் ஓடி ஓடி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த நேசத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளில் நபிகளார் காட்டித் தந்த அடிப்படையில், நபிகளார் கற்றுத்தந்த அடிப்படையில், நபிகளார் அங்கீகரித்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றதா? யோசிச்சு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழிந்தவர்களாக இன்றைக்கு இஸ்லாத்துல பயணிக்கின்றோம். நம்மை இஸ்லாமியர்களாக மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்துகின்றோம். அந்த அடையாளப்படுத்துதன் வாயிலாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் பள்ளிவாசல்களில் சென்று நிறைவேற்றுகின்றோம். அப்படி நிறைவேற்றக்கூடிய நிலையில கூட இன்றைக்கு நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில சல்லு, நீங்கள் தொழுங்கள், என்னை எவ்வாறு தொழக்கண்டீரோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்திலேயே மக்களுக்கு இந்த எச்சரிக்கையை நபிகளாரின் வழிமுறையில், நபிகளார் காட்டித்தந்த அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி ஒவ்வொரு கடமையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள்ல பாருங்க, ஷாஃபின்னு ஒரு மதஹப், அனஃபின்னு ஒரு மதஹப், மாலிகின்னு ஒரு மதஹப், ஹம்பல் என்று சொல்லக்கூடிய அடிப்படை ஒரு மதஹப், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நமக்கு காட்டி தருவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இறை தூதர் என்ற பட்டத்தை, நபித்துவத்தை வழங்கி அந்த நபித்துவத்தின் வாயிலாக இந்த கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நபிகளாருடைய காலகட்டத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து வந்த இமாம்களின் பெயரால், இமாம்களுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட மதஹபுகளின் பெயரால் இன்றைக்கு பலதரப்பட்ட வணக்க வழிமுறைகளை, இது தொழுகையில மாத்திரம் இல்ல, தொழுகையை தாண்டி இஸ்லாம் காட்டி தந்த எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும், எந்த ஒரு கடமையாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இது நபிகளார் காட்டி தந்திருக்கின்றார்களா, நபிகளார் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களா, நபிகளார் நமக்கு செய்ய சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்களா என்று சிந்திக்காமல் இன்றைக்கு தங்களுடைய மனம் போன போக்கள இன்றைக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை, முன்னோர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை, மதஹபுகள் சொல்லக்கூடிய கூற்றுகளை இன்றைக்கு மார்க்கமாக ஏற்றுதன் விளைவு, மார்க்கத்துடைய ஆதாரமாக ஏற்றுதன் விளைவு இன்றைக்கு பலதரப்பட்ட மக்கள் இன்றைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையில் செல்லாமல் இன்றைக்கு தங்களுடைய மனோயிச்சின் அடிப்படையில் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றனர். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை திருக்குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே, குதுகுல் ஃபிஸ் ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் நுழைவதாக இருந்தால் முழுமையாக வாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்துல உங்களை இணைத்துக் கொள்றீங்கன்னா, இஸ்லாத்துல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அங்கமாக அமைத்துக் கொள்கின்றீர்கள் என்றால் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில முழுமையாக வாருங்க. மார்க்கத்தினுடைய அடிப்படையாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ, எதை கற்றுத் தந்தார்களோ, எதன் அடிப்படையில் நம்மை செய்ய சொல்லிவிட்டு சென்றார்களோ அந்த அடிப்படையில முழுமையாக வாருங்கள். வலா தத்தபியூ, நீங்கள் நிச்சயமாக குதுவாத்தி ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை கூட பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றான். என்றால் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக இன்றைக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்கின்றோம் என்றால், நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றோம் என்றால் அது யாருடைய வழிமுறை? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தந்த வழிமுறை கிடையாது. மாறாக ஷைத்தான் நமக்கு எதை மார்க்கமாக ஏவுகின்றானோ, ஷைத்தான் எதை தன்னுடைய தன்னுடைய தூண்டுதல் பேரில் வழிகேடாக நமக்கு அழகுற காட்டுகின்றானோ அப்பேற்பட்ட காரியத்தை தான் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்கு மாற்றமாக இன்றைக்கு செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை திருக்குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கக்கூடிய, மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களுக்கு யார் முன்மாதிரி? அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது அவர்கள் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. உஸ்வத்துன் ஹஸனா, அவர்தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. அப்பேற்பட்ட இறை தூதர் காட்டித்தந்த அடிப்படையில, அப்பேற்பட்ட இறை தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் நீங்க அந்த தூதரை பின்பற்றுங்க, அந்த தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நடங்க என்று இஸ்லாம் சொல்லி இருக்க. இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலையை பாருங்க. இன்றைக்கு இஸ்லாம் என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் எதை செய்ய வேண்டுமோ அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதுல எந்த விதமான கூடுதலும் மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கி விடாமல், சேர்த்து விடாமல், அதன் அடிப்படையில நம்முடைய ஈமானிய உறுதிக்கு ஏற்ப நம்மளால எந்த கடமைகளை செய்ய முடியுமோ அந்த கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில செய்வதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கட்டளை. ஆனா இன்னைக்கு இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நாங்கள் பாடுகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நாங்கள் ஓவச் செய்கின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் பேசக்கூடிய ஒரு சில பள்ளிவாசல்களை தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பள்ளிவாசல்கள்ல நபிகளாருடைய காலகட்டத்துல நபிகளாருடைய நபிகளாரை பின்பற்றிய அந்த தூதரை பின்பற்றிய உத்தம தோழர்கள் செய்யாத ஒரு வழிமுறை, அந்த தூதரை உளப்பூர்வமாக நேசித்து அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு வந்த தாபியங்கள், தபோ தாபியங்கள் அவர்கள் செய்யாத ஒரு வழிமுறை, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே செய்ய சொல்லாத ஒரு வழிமுறையை இன்றைக்கு பார்த்தோம்னா பெரும்பான்மையான பள்ளிவாசல்கள மௌலூது ஓதுகின்றோம் என்ற பெயரால், மௌலீது என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திற்கு பிறகு வந்த தாபியங்கள், தபோ தாபியங்களுடைய காலகட்டத்தில் இல்லாத, அதற்கு பிறகு கடந்த ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக யாரோ ஒருவர் அந்த மௌலூது கிதாபை உருவாக்குனவர் யாருன்னு கேட்டா தெரியாது, அந்த மௌலூது எதற்காக ஓதப்படுகின்றது என்று கேட்டால் தெரியாது. இன்னும் அந்த மௌலூதுல சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், அந்த மௌலூது ஓதப்படக்கூடிய வேளையில அது நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை தமிழ்ல நம்ம படித்து பார்த்தோமேயானால் அது
குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் ஒத்தாக இருக்கின்றதா அல்லது மாற்றமாக இருக்கின்றதா என்று நாமே பகுத்தாய்வு செய்து பார்த்தோம்னா அதுவும் இஸ்லாமிய வழிமுறைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு சொன்னார்களோ அந்த கட்டளைக்கு மாற்றமாக கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் இன்னும் பல்வேறு விதமான அவதூறுகளை அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மௌலூது என்ற அந்த ஒரு கவிதையை, அந்த ஒரு கட்டுக்கதையை இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயர்ல இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் பாடுறாங்கல்ல, அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தெள்ள தெளிவாக ஒரு தெளிவான முரண்பாடாகத்தான் இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் அந்த மௌலூதுடைய கிதாபினுடைய அந்த அட்டைப்படத்தை பாருங்க. அதுல உண்மையிலேயே அந்த மௌலூத கிதாபை யார் இயற்றினாரு, அதை யார் சொன்னாரு, அது எதன் அடிப்படையில சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம அதனுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா அதை யார் உருவாக்கினார் என்பதிலேயே பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்கின்றது. இதெல்லாம் ஏன் நாம சொல்றோம்னா இந்த மாதிரியான அனாச்சாரங்களை அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயர்ல தான் இன்றைக்கு மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியவர்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அப்படி செய்யக்கூடியவர்களிடத்துல இந்த மௌலூது கிதாபை யார் உருவாக்கின? உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கோங்க. புகாரி என்ற இமாம் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள்ல உருவாக்கி இருக்காங்க. இத எங்க இருந்து கற்றிருக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்களிடத்திலும் நேராக சென்றோ அல்லது அவருடைய மாணவர்களாக இருந்த தாபியங்கள், தபோ தாபியங்கள் அவர்களிடத்தில் சென்றோ நேரடியாக தாம எதை கேட்டார்களோ அதை கேட்டு அதன் அடிப்படையில் அந்த கிதாபை உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை தொகுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம் இமாம் எடுத்துக்கொண்டவை, ஆனால் அவரும் மார்க்கத்திற்காக கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தேடி அதற்காக பாடுபட்டு நபி தோழர்களிடத்திலும் தோழர்களிடத்திலும் தாபியங்களிடத்திலும் தபோ தாபியங்களிடத்திலும் சென்று போய் அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை தொகுத்து ஒரு கிதாபாக உருவாக்கி இருக்கிறாங்க. இது மாதிரிதான் இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஹதீஸ் கிதாபாக இருந்தாலும் அதை தோற்றுவித்தவர், அதற்காக அதை உருவாக்குவதற்காக தேடி தேடி அலைந்து அந்த கிதாபை ஒருங்கிணைத்தவர் என்று இன்றைக்கு ஹதீஸ் கலையை உருவாக்கிய இமாம்கள் வாயிலாக இந்த ஹதீஸ் கிதாபை யார் உருவாக்கினார் என்ற வரலாறு இன்றைக்கு நமக்கு தெள்ள தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த மௌலூது என்ற கிதாபினுடைய பெயரை நாம பார்த்தோம்னா அதை தோற்றுவித்தவர் யாருன்னு தெரியாது, அதை உருவாக்கியவர் யாருன்னு தெரியாது, அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று தெரியாது. இன்னும் அந்த அட்டைப்படத்திலேயே சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இந்த உலகத்துல யாரை முதலாக படைத்தான் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை தான், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒளியை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக படைத்தான் என்று சொல்லி இஸ்லாமிய வழிமுறைக்கு மாற்றமாக இன்னைக்கு பள்ளிவாசல்ல மத்த மதரசாவுக்கு போகக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள்கிட்ட கேட்டா கூட தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல முதலாக யாரை படைத்தான்? ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை, இதுதான் ஈமானிய அடிப்படையில் நாம் நம்பக்கூடிய உண்மையான வரலாறு. ஆனா மௌலூது கிதாபுல இதற்கு மாற்றமாக, இந்த வழிமுறைக்கு, இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக இன்றைக்கு பல்வேறு விதமான பொய்களை யாரின் பெயரால்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால, நபிகளாரை நேசிக்கின்றோம் என்ற பெயரால, நபிகளாரை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரால, நபிகளாருடைய புகழை ஓங்கச் செய்கின்றோம் என்ற பெயரால இன்றைக்கு இந்த கிதாபுகளை உருவாக்கி அந்த உருவாக்கிய இந்த பொய்களை இன்றைக்கு பலதரப்பட்ட பள்ளிவாசல்கள்ல இன்றைக்கு ஓதுகின்றார்கள் என்றால், மௌலூது கிதாபுகளை எடுத்து சினிமா பாடல்களுடைய மெட்டில் அந்த மௌலூது கிதாபினுடைய வரிகளை பாடுகின்றார்கள் என்றால் இது உண்மையிலேயே நபிகளாரை நேசிப்பதாக ஆகுமா? அல்லது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை திருக்குர்ஆன்ல சொல்றான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல நீங்கள் நுழைவீர்கள் என்றால் முழுமையாக நுழையுங்கள், வலா தத்தபி குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை கூட பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல. இது ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றுவதாக ஆகுமா என்பதை
நமக்கு நாமே சிந்திச்சுப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக, நபிகளார் காட்டி தந்த அந்த சுன்னத்திற்கு மாற்றமாக, திருமறை திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்தால் அது நபிகளாரை நேசிப்பதாக யோசிச்சுப்பார். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் நபிகளாரை நேசிச்சாங்க. இன்னைக்கு நாம எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயர்ல இஸ்லாம் காட்டித்தராத பல்வேறு காரியங்களை, இது அனாச்சாரம் என்று தெரியாமல், அனாச்சாரம் என்று தெரிந்து ஒரு சில நபர்கள் செய்யறாங்க. அவங்க தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்துல மௌலூதுடைய கிதாபு என்ன வரிகளை நமக்கு சொல்லுகின்றது, அது எப்பேற்பட்ட அபத்தங்களை இஸ்லாமிய வழிமுறைக்கு மாற்றமாக இன்றைக்கு நம்மை சிறுக்க நோக்கி எப்பேற்பட்ட நிலையில தள்ளப்படுகிறது என்று கேட்டோம்னா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில அந்த தூதரை நேசிப்பதற்கு வெளிப்பாடாக தங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட செயல்பாடுகளை பிரதிபலிச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்மள மாதிரி சும்மா மௌலூத் ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயர்ல பல்வேறு விதமான அனாச்சாரங்களை செஞ்சுட்டு இதுதான் நபியினுடைய நேசம், இதுதான் நபியினுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லல. மாறாக உஹதுடைய கரத்தை பாருங்க. நபிகளாரை லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களுக்கு நபிகளார் தான் அழகிய முன்மாதிரி. அப்பேற்பட்ட நபிகளாரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்ட தோழர்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்றால் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே, வ அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். அதற்கு அடுத்தபடியாக யாருக்கு கட்டுப்படணும்? உங்களுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அந்த தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது நபிவழிக்கு மாற்றமாக, நபிகளாருடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒரு செயலை நமக்கு தூண்டுவதாக இருந்தால் அந்த காரியத்திலிருந்து மூமினாக இருக்கக்கூடிய நாம விலகணுமே தவிர அதுல இருந்து தப்பிப்பதற்கு எப்படி சாக்கு போக்குகளை சொல்லணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு கட்டளை இட்டு விட்டார்கள் என்றால் அந்த கட்டளைக்கு நான் எப்படி கட்டுப்படுவேன், அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவதற்காக நான் எப்படி பாடுபடுவேன் என்று தான் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய முஸ்லிம் யோசிக்கணும். அப்பேற்பட்ட யோசித்ததன் வெளிப்பாடுதான் உஹதுடைய களம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. அந்த கட்டளைக்கு மாற்றமாக ஒரு சில நபித்தோழர்கள் அந்த கனிமத்து பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக நபிகளாருடைய கட்டளைக்கு மாற்றமாக மலையிலிருந்து கீழே இறங்கி வராங்க. இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட, இதை புரிந்து கொண்ட எதிரிகள் அப்படியே இஸ்லாமியர்களுடைய படையை அப்படியே சூழ்றாங்க. சூழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய படை சிதறி யார் எதிரி யார் முஸ்லிம் என்ற ஒரு தெளிவு கூட இல்லாத நிலையில முஸ்லிம்களை வெட்டி சாய்க்கக்கூடிய, முஸ்லிம்களுக்கிடத்திலே மிகப்பெரிய ஃபித்னாக்கள் உருவாக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய படைக்கு ஒரு கட்டத்துல மிகப்பெரிய தோல்வியை பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அடியானது அந்த போர்ல ஏற்படக்கூடிய சூழ்நிலையில தான் எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்க்கிறாங்க. பொதுவாக போர்ல எதிரிகள் அந்த போர்ல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு படையை சேர்ந்த வீரர்களை அழிப்பது ஒரு வகை. அதை தாண்டி இந்த எதிரிகளுடைய தலைவராக யார் இருக்கிறாரோ, யார் தளபதியாக இருக்கிறாரோ அவரை எப்படியாவது வெட்டி வீழ்த்தணும், அவரை எப்படியாவது சாய்க்கணும் அப்படின்ற நேரத்துல, அப்படின்ற சூழ்நிலையில எங்கடா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ட்டு எதிரிகள் அப்படியே நோட்டமிடுறாங்க. அந்த நோட்டமுடையக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னந்தனியாக எந்த இறை தூதரை தங்களுடைய உயிருக்கு மேலாக நேசித்தார்களோ, எந்த இறை தூதர் சொன்ன அடிப்படையில, மகிழ்ச்சியின் அடிப்படையில தங்களுடைய பழைய மார்க்கத்தை, தங்களுடைய முன்னோருடைய மார்க்கத்தை தாங்க இத்தனை ஆண்டுகளாக அறியாமை காலகட்டத்தில் செய்த அனாச்சாரங்களை விட்டு வந்தார்களோ அப்பேற்பட்ட இறை தூதரை விட்டு எல்லாம் அப்படியே கலந்து சென்றிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு 7 அன்சாரி தோழர்கள், ஒரு 2 முஹாஜிர்கள், இத்தனை நபர்கள் தான் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறாங்க. யாரு? ஒரு ஆட்சி தளபதி, ஒரு ஆன்மீக தளபதி. அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு 7 அன்சாரி தோழரும் 2 முஹாஜிர்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல தான் சொல்றாங்க, இந்த நேரத்துல
இந்த இடத்துல என்னை யார் பாதுகாக்கிறாரோ, யார் என்னை எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்கிறாரோ, நாளை மறுமையில் அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாய்களில் இருந்து அந்த வார்த்தையை உதிர்க்கின்றார்கள். இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கான ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல இருக்கணும். அந்த சொர்க்கத்துல கூட யாரோடு இருக்கணும்? என்னுடைய தூதரோடு இருக்கணும், நபிகளாரோடு இருக்கணும். என்னுடைய கலீலாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தான் இருக்க வேண்டும் என்று அந்த எதிர்பார்த்த அந்த நபித்தோழர்கள் வார்த்தையை உதிர்த்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்காக அந்த எதிரிகளிடத்துல போய் சண்டையிடுறாங்க. முதல்ல ஒரு அன்சாரி தோழர் போறாரு, களத்துல நிக்கிறாரு, சண்டையிடுறாரு, மறுபடியும் எதிரிகளால் வெட்டி வீழ்த்தப்படுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கள யதார்த்தத்தை பார்க்கிறாங்க. மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நேரத்தில் இந்த இடத்தில் எனக்காக எதிரிகளோடு யார் போரிடுகின்றாரோ நாளை மறுமையில் அவர் சொர்க்கத்தில் இருப்பார். இல்லை இல்லை, மறுமையில் நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை திரும்ப உதிர்க்கிறாங்க. தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னோடு போர்க்களத்துல வந்த தன்னோடு இது வரைக்கும் இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சில மணி துளிகள் முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு அன்சாரி தோழர் எதிரிகளோடு சண்டையிட்டு வெட்டி வீழ்த்தப்படக்கூடிய அந்த இரத்த ஓலத்தை பார்த்த பிறகு கூட இரண்டாவது அன்சாரி தோழர் அந்த களத்துல ரசூலுல்லாஹ்வுக்காக போறாங்க. மறுபடியும் வெட்டி வீழ்த்தப்படுறாங்க. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அதே வார்த்தையை சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல என்னோடு இருப்பார் அவர். மறுபடியும் மூன்றாவது அன்சாரி தோழர், நான்காவது அன்சாரி தோழர், ஐந்தாவது அன்சாரி தோழர், ஆறாவது அன்சாரி தோழர், கிட்டத்தட்ட 7 அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக, மறுமையில் சொர்க்கத்திற்காக, மறுமையில என்னுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஹுஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை பாதுகாப்பதற்காக 7 அன்சாரி தோழர்கள் அந்த களத்திலேயே முஹாஜிர்களுக்கு முன்னாடியும் நபிகளாருக்கு முன்னாடியும் வெட்டி வீழ்த்தப்பட்டு அந்த இரத்த ஓலத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் பார்த்துவிட்டு சொல்றாங்க, முஹாஜிர்களே, அன்சாரிகள் உங்களை மாதிரி கிடையாது. நன்மைன்னு சொல்லிட்டோனே, நபிகளாருடைய நேசம் சொல்லிட்டோனே, நபிகளாரோடு நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டோன்னா அவர்கள் முந்தி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கான அடையாளம். இதுதான் நபிகளாரை நேசிப்பதற்கான உண்மையான வெளிப்பாடு. நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்படுதல் என்று வந்து விடுகின்ற போது அது அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படுகின்றோமோ அதே அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். அந்த கட்டுப்படுதல் என்று வருகின்ற போது அதை நாம எப்படி கட்டுப்பட வேண்டும் என்றால், நபிகளார் எப்படி காட்டித் தந்தார்களோ, நபிகளார் எப்படி நமக்கு கற்றுத் தந்தார்களோ, நபிகளார் எதை நம்மிடத்தில் எதிர்பார்த்தார்களோ அந்த அடிப்படையில நாம கட்டுப்பட்டு நாம செயல்பட்டோமே ஆனால் தான் உண்மையாக நம்முடைய உத்தம தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிக்குவதற்கான அடையாளமாக இருக்க முடியும். அதற்கு மாற்றமாக நான் மௌலிது ஓதிட்டேன், நான் ஃபாத்தியா ஓதிட்டேன், நான் கந்தூரி இந்த ரபியுல் அவ்வல்ல கடைசியில வருவாங்க, கந்தூரி சாப்பாடு போட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா அது நபிகளாரை நேசிப்பதற்கான அடையாளமாக ஆகாது. மாறாக அது சைத்தான் நமக்கு தூண்டக்கூடிய மனோயிச்சின் அடிப்படையில் செய்யக்கூடிய வழிகேடுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யாவர் ஒருவர் நான் சொல்லாத ஒன்றை அவர் இந்த மார்க்கத்தின் பெயரால் செய்தாரோ, மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் செய்தால்தான் அது மார்க்கத்தினுடைய கட்டுப்படுதல், மார்க்கத்திற்காக கட்டுப்படுதல், நபிகளாரை பின்பற்றுவதற்கான அடையாளம். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் எவர் ஒருவர் செய்தாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அதை செய்வான் என்றால், ஃபஹுவரத்துன், அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிராகரித்து விடுவார். நீங்க எத்தனை லட்சம் காசு கொடுத்து மௌலிது ஓதுனாலும் சரி, எத்தனை கோடி நீங்க செலவு செய்து கந்தூரி சாப்பாடு போட்டாலும் சரி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தராமல் நாம் செய்தோமே என்றால் அது உத்தம நபியை உளமாற நேசித்ததனுடைய அடையாளமாக ஆகாது. அது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. மேலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்காது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்றால் அந்த நபிகளார் காட்டித் தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேலாவது வாழ்ந்து காட்ட நாம் முயற்சி எடுப்போமாக என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில மார்க்கத்தை இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய பொருத்தத்தை நாடி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகின்றது. இப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த அமைப்பினுடைய எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்கும், அது நாம் செய்யக்கூடிய தாவா பணியாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய இன்னபிற சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய தௌஹீதை நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய உங்களை போன்ற மக்கள் மத்தியில் தான் பொருளாதாரத்தை வாங்கி அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மக்களுக்கு நன்மையான காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்திற்கு, இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அழைப்பு மையங்களில் அமர்த்த செய்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும், மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாமிய கல்லூரிகளை ஏற்பாடு செய்து அதன் அடிப்படையில் மார்க்கத்தை பேசக்கூடிய ஆலிமாக்களை உருவாக்குவதாக இருந்தாலும், இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் பெற்றோர்களை பேண வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களை அனாதைகளாக விட்டுவிடக்கூடிய நிலையில அவர்களை பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து, அது முதியோர் இல்லமாக இருக்கட்டும், சிறுவர் இல்லமாக இருக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை விடுறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு செல்றாங்க. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில அனாதைகளை ஆதரிப்பதும் முதியோர்களை பராமரிப்பதும் என்று செய்யக்கூடிய நன்மையாக இருந்தாலும், இப்படி மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில எந்த ஒரு நன்மையான தாவா பணியாக இருந்தாலும், இன்னும் இஸ்லாத்திற்கு மாற்றமாக பல்வேறு விதமான அநீதிகள் நமக்கு எதிராக கட்டமைக்கப்படுகின்ற போது அந்த அநீதிகளுக்கு எதிராக நம்ம ஜமாத்தின் சார்பாக பல்வேறு விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சட்ட ரீதியான போராட்டங்கள் என்று நாம் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு காட்டி தந்த அடிப்படையில் மார்க்கத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய சமுதாய பணிகளுக்கும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதாரமானது உங்களிடத்திலிருந்து பெறக்கூடிய பொருளாதாரம் தான் இந்த ஒரு வருட காலம் முழுவதும் நாம் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய இந்த ஜும்மாவின் வசூலானது ஒன்று ரமலான் மாதத்தினுடைய 2வது ஜும்மாவுடைய வசூலை நம்ம பெறுவோம். அதற்கு அடுத்தபடியாக ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இந்த 2வது ஜும்மாவுடைய வசூலை உங்களிடத்திலிருந்து பெற்று தாவா பணிகளுக்கும் சமுதாய பணிகளுக்கும் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இந்த தாவா பணியை முன்னெடுத்து செல்வதற்கு நாம உங்களிடத்துல அடுத்த வாரம் வரக்கூடிய ஜும்மானுடைய வசூலை எதிர்பார்த்து இருக்கின்றோம். எனவே அனைத்து சகோதர சகோதரிகளும் வரக்கூடிய ஜும்மாவினுடைய வசூலை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நன்மையான காரியங்கள் செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு, தாராளமாக வழங்குமாறு உங்கள் அனைவரிடத்திலும் கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.